இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 100 MCQs தான் பார்க்க போகிறோம். குரூப் 1 ரிலேட்டடாக 100 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியா, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான் டு ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் 6 months கரண்ட் அஃபேர்ஸில் டாப் 25 கொஷின்ஸ் குரூப் 1 ரிலேட்டடாக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The first Paleolithic tools were identified at the site of dash near சென்னை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு Paleolithic tools வந்து சென்னை கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ பல்லாவரத்துக்கிட்ட தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. The first Paleolithic tools were identified at the site of பல்லாவரம் near சென்னை by ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் in 1863. ஸோ 3 இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு Paleolithic டூல்ஸ் வந்து பல்லாவரத்துக்கிட்ட கண்டுபிடிக்கிறாங்க. அது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படின்றவர். ஸோ எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1863 கண்டுபிடிக்கிறார். அடுத்த கொஷின் பாருங்கள். த பீரியட் பிஃபோர் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் இஸ் கால்ட் டேஷ். இட் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அ ஸ்டோன் ஏஜ். அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்டுக்கு முன்னாடி இருக்க பீரியட் வந்து என்னன்னு சொல்கிறோம், அது வந்து ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறோம். அது என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக் தான் அதுக்கான ஆன்சர். The period after the old stone age is called the Mesolithic age. அதாவது Paleolithic ஏஜுக்கு அப்புறம் வர பீரியட் வந்து Mesolithic ஏஜ்னு சொல்கிறாங்க. Mesolithic ஏஜை ஃபாலோ பண்ணி நியோலித்திக் ஏஜ் வந்து வரும். ஸோ இந்த பீரியடில் தான் பார்த்திங்கன்னா அனிமல் பிளான்ட் டொமஸ்டிகேஷன்லாம் டெவலப் ஆச்சு. இதனால் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷனும் அதிகமாச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. In India, the middle Paleolithic phase was first identified by dash on the Parvara river at Nevasa அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மிடில் பேலியோலித்திக் ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணது யார், நெவாசா கிட்ட, அதாவது பரவாரா ரிவர் கிட்ட யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹச்டி சங்காலியா அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. இன் இந்தியா த மிடில் பேலியோலித்திக் ஃபேஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைட் பை ஹச்டி சங்காலியா அந்த பர்வாரா ரிவர் அட் நெவாசா. ஆஃப்டர் திஸ் டிஸ்கவரி செவரல் சைட்ஸ் ஆஃப் திஸ் பீரியட் ஹேவ் பீன் ஐடென்டிஃபைட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ரீசெண்ட்லி பார்த்திங்கன்னா மிடில் பேலியோலித்திக் ஆஃப் அத்திரம்பாக்கம் இஸ் டேட்டட் டு பி அரௌண்ட் 3.85 to 1.72 lakh years BP. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக அது வந்து அத்திரம்பாக்கம் கிட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. Indian middle Paleolithics probably may be old as the African middle Paleolithic culture. ஸோ African middle Paleolithic culture தான் ரொம்ப ஓல்டுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா இந்தியன் Paleolithic தான் ரொம்ப பழசு அப்படின்றத யூகிக்கிறாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேனானி சீஃப் ஆஃப் த ஆர்மி, கிராமானி வில்லேஜ் ஹெட், பாலி வாலண்டரி கான்ட்ரிபியூஷன், புரோஹிதா கவர்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த பேரிஸ் இன்கரெக்ட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ சேனானி சீஃப் ஆஃப் த ஆர்மி கரெக்ட் தான். கிராமானி பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஹெட், பாலி வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தான். புரோஹிதா அப்படின்றது கவர்னர் கிடையாது. ஸோ அவர் வந்து புரோஹிதர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அவர் வந்து கவர்னர் கிடையாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, ஆப்ஷன் டி. ஸோ சேனானி அப்படின்றது சீஃப் ஆர்மி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலின்றது வந்து இம்போஸ்ட் டேக்ஸ் தான். அது வந்து வாலண்ட்ரியாக தரணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும், நாட் வாலண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெரிட்டரியை வந்து கண்ட்ரோல் பண்ண ஒரு பேர் வந்து வஜ்ரபதி. அதே மாதிரி கிராமணி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃப் த வில்லேஜ் அந்த ஃபைட்டிங் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கொடுத்துருக்காங்க. சேனானி, பாலி, வஜ்ரபதி, கிராமினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து இருக்குது உங்களுக்கு. Who conducted an excavation at அடிச்சநல்லூர். ஸோ அடிச்சநல்லூரில் வந்து எக்ஸகவேஷன் கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்ட்ரூ ஜாகர் அப்படின்றவர் தான் எக்ஸகவேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பார் முதல்ல அடிச்சநல்லூரில். ஸோ அடிச்சநல்லூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 kilometers ஃப்ரம் திருநெல்வேலி. இட் இஸ் லொக்கேட்டட் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ 1876 பார்த்தீங்கன்னா ஜெர்மன் எத்தனாலஜிஸ்ட் அண்ட் நேச்சுரலிஸ்ட் ஆண்ட்ரூ ஜாகர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அடிச்சநல்லூரில் வந்து எக்ஸகவேஷன் பண்ணுவார். ஸோ அதில் வந்து அவர் நிறைய சாம்பிள்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறார். எர்த்தன்வேர், யூட்டன்சில்ஸ், எல்லா சைஸ்லேயும் இருக்க யூட்டன்சில்ஸ், ஷேப்பில் இருக்க யூட்டன்சில்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. அயன் வெப்பன்ஸ், இம்ப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு போகிறார். போன்ஸ், ஸ்கல்ஸ் அது எடுத்துகிட்டு போன சாம்பிள்ஸ்லாம் இப்போ எங்கே இருக்குது, அடிச்சநல்லூர்லேருந்து எடுத்துகிட்டு போன சாம்பிள்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பெர்லின் மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸவேட் பண்ணது அடிச்சநல்லூரில் எக்ஸவேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்ட்ரூ ஜாகர் அப்படின்றவர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோ பஞ்சாப் இந்தியா, தோலாவீரா லோத்தலன் சுர்கோட்டோடா குஜராத் இந்தியா, காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, பானாவாலி அண்ட் ராக்கி கிரஹி ஹரியானா இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொஹஞ்சதாரோ வந்து இந்தியாவில் வந்து கிடையாது, சிந்த் பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ எது ராங்காக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு தவறான விடை.
ஹராப்பா பார்த்திங்கன்னா பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது. மொஹஞ்சதாரோ வந்து சிந்து பாகிஸ்தானில் இருக்குது. தோலாவீரா லோத்தல் சுர்கோட்டோட பார்த்திங்கன்னா குஜராத் இந்தியாவில் இருக்குது. காலிபங்கன் வந்து ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்குது. பானாவலி அண்ட் ராக்கி கிரஹி வந்து ஹரியானா இந்தியாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேஜர் சிட்டிஸ், ஹரப்பன் பீரியடில் இருந்த மேஜர் சிட்டிஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. certain Harappan sites specialized in the production of certain craft materials. ஒரு சில ஹரப்பன் சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சில கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்பெஷலைஸாக இருந்தாங்க. அதில் கீழே வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது தவறு அப்படின்றத கேட்குறாங்க. ராங் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஷெல், நாகேஸ்வர், பாலகோட் இது கரெக்டு தான். லாப்பிஸ் லாசூலி பார்த்திங்கன்னா சுருட்டுகை இதுவும் கரெக்டு தான். சியட்டைட் வந்து சவுத் ராஜஸ்தான். ஸோ காப்பர் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் அண்ட் ஓமனில் தான் அதோட சோர்ஸ். ஸோ இங்கே வந்து குஜராத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது ராங் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது எல்லாமே உங்கள் 11th புக்ஸில் வந்து சோர்ஸ் இருக்கும். ஷெல், நாகேஸ்வர் அண்ட் பாலகாட், லாப்பிஸ் லாசுலி சொட்டுகை, கர்னீலியன் லோத்தல், சியட்டைட் பார்த்திங்கன்னா சவுத் ராஜஸ்தான், காப்பர் ராஜஸ்தான் அண்ட் ஓமனில் வந்துருக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இண்டஸ் சிவிலைசேஷன் டிக்ளைன் ஃப்ரம் அபவுட். ஸோ 1900 பிசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து டிக்ளைன் ஆகிருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். Who translated the Upanishads into Persian in 1657, much before the colonial scholars developed any interest in ancient Indian literature. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உபனிஷத்ஸை வந்து யார் வந்து பர்ஷியனுக்கு வந்து மாற்றுறாங்க 1657 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரா ஷுக்கோ அப்படின்றவர் தான் மாற்றிருப்பார். தாரா ஷுக்கோன்றவர் முகல் பிரின்ஸு. அவர் தான் பார்த்தீங்கன்னா உபனிஷத்ஸை வந்து பெர்ஷியனில் வந்து 1657 மாற்றுறாரு. The word Hindu appears for the first time in whose inscription? ஹிந்துன்ற வேர்டு வந்து யாரோட இன்ஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு இடம்பெறுது அப்படின்றது கேட்குறாங்க. டேரியஸ் 1 இன்ஸ்கிரிப்ஷனில் தான் ஃபஸ்ட்டு இடம்பெறும். ஹிந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டேரியஸ் 1 அட் பெர்சிபோலிஸ் ஈரானில் தான் அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் தான் ஃபஸ்ட்டு ஹிந்துன்ற வேர்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. டேரியஸ் லிஸ்ட்டில் வந்து ஹிந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் எம்பியர். த சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரிவர் சிந்து இருக்குது இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா பர்ஷியனில் அப்படியே உங்களுக்கு வந்து ஹிந்துவாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் க்ரீக் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த க்ரீக்ஸ் வந்து எஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிற்காலத்தில் வந்து லேட்டர் இந்தியாவில் வந்து ஹிந்து வந்துருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மெயினாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், த வேர்ட் ஹிந்து வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அப்பியர் ஆச்சு, எந்த இன்ஸ்கிரிப்ஷன் அப்பியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டேரியஸ் 1 அட் பெர்சிபோலிஸ் ஈரான் அப்படின்றதுல தான். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் இன்கரெக்ட் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க கொஷின் பேப்பரில். ஸோ அப்போ கொஷினை படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், குழம்பிட மாட்டீங்க நீங்கள். அக்பர் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தௌலத் கான் லோடி வாஸ் டிஃபீட்டட் இன் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். த முகல்ஸ் ரூல்ட் இந்தியா ஃப்ரம் 1526 to 1857. ஸோ அக்பர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர் கிடையாது. ஸோ யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பாபர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, தவறு. தௌலத் கான் லோடி வாஸ் டிஃபீட்டட் இன் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. இப்ராஹிம் லோடி தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் வந்து டிஃபீட் ஆகுவார். ஸோ இதுவும் தவறு. த முகல்ஸ் ரூல்டு இந்தியா ஃப்ரம் 1526 to 1857. ஆமாம், புக்கில் ஃபஸ்ட் லைன்லேயே வந்து முகல் வந்து 1526 to 1857 வரைக்கும் இருப்பாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கரெக்டு. எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்படி உங்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Choose the incorrect statement among the following about Humayun அப்படின்னு கொடுத்துருக்காங்க. He defeated the Afghans at Dura in 1532. The city of Dinpana was constructed by Humayun. In Battle of Chausa, Humayun defeated ஷேஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் சௌசாவில் வந்து ஹுமாயூன் வந்து ஷேஷா வந்து டிஃபீட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தவறு. ஷேஷா தான் ஹுமாயூன் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஆஃப்கன்ஸை வந்து துராவில் வந்து இவர் டிஃபீட் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து கரெக்டு தான். அதே மாதிரி வந்து சிட்டி ஆஃப் தினப்பனா அப்படின்றது வந்து ஹுமாயூன் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதில் எது இன்கரெக்ட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 3 only அப்படின்றது தான் இன்கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு. So growth of Afghan power in the region around Bihar and Uttar Pradesh under the leadership of Sher Khan, later Sher Shah, made Humayun to initiate action. Defeating the Afghans at Daura in 1532, Humayun besieged the powerful fort of Chunar. ஸோ வந்து ஆஃப்கன் அட் துராவை வந்து டிஃபீட் பண்ணுறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1532 டிஃபீட் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குறோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் 4 months பீரியடுக்கு அப்புறம் ஹுமாயூன் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஷா வந்து நான் உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்றதுனால அதனால் என்ன பண்ணிடுறாரு, ஹுமாயூன் வந்து விட்டுடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் அவரோட மிகப்பெரிய தவறாக இருக்குது. அதுக்கப்புறம்
1539 வந்து பேட்டில் ஆஃப் சௌசாவில் வந்து ஷேர்கான் வந்து பேட்டிலில் வந்து இறங்குறாரு. அதில் ஹுமாயூன் வந்து ரொம்ப சிவியராக தோற்று போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆக்ராக்கு தப்பிச்சு ஓடி போயிடுறாரு ஹுமாயூன். அங்கே போய் அவரோட பிரதர்ஸான அஸ்காரி, ஹிந்தால் அவரோட உதவியோடு பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து போர் தொடுக்க போகிறாரு. அப்போ மறுபடியும் போகும்போது பேட்டில் ஆஃப் கனோஜில் மீட் பண்ணுறாங்க 1540. அங்கேயும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தோற்று போயிடுறாரு. ஸோ 2 பேட்டில் ஆஃப் சௌசா 1539, பேட்டில் ஆஃப் கனோஜ் 1540 ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஹுமாயூன் வந்து டிஃபீட் ஆகுறாரு. அதே மாதிரி ஹுமாயூன் வந்து என்டையர் லைஃப்பையும் வந்து ஒரு சிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக வந்து செலவழிச்சிருக்காரு. அது எந்த சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்பனா, டெல்லியில் இருக்குது. ஸோ அங்கே வந்து அந்த சிட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அதுலேயே வந்து எனிமீஸை வந்து கவலைப்படாமல் அந்த சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலேயே முழு ஈடுபாடோடு இருந்தார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேரக்ட் கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, சிட்டி ஆஃப் தின்பனாவை வந்து எந்த முகல் எம்பரர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் அப்படின்னு டேரக்ட் கொஷினை கூட கேட்பாங்க. அக்பர், பாபர், ஹுமாயூன், அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. Tash was the only Sultan who resigned kingship and lived away from Delhi for 3 decades in peace. ஸோ ஒரே ஒரு சுல்தான் மட்டும் பார்த்திங்கன்னா அவரோட கிங்ஷிப்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு டெல்லியிலேருந்து ரொம்ப தூரமாக தள்ளி போய் பீஸில் வந்து வாழ்ந்தார் 3 decades-ஆக. அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலம் ஷா தான். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். த என்டையர் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானில் ஒரே ஒரு சுல்தான் மட்டும் வாலண்ட்ரியாக வந்து எனக்கு கிங்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லி டெல்லியை விட்டு அவேவாக போகிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 3 decades-ஆக வந்து எந்த ஒரு வார் எதுலேயுமே ஈடுபடாமல் பீஸாக வாழ்ந்திருக்காரு. அவர் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலம் ஷா ஆஃப் த சையத் டைனஸ்டி. 2 விஷயம் இதில் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆலம் ஷா அவர் எந்த டைனஸ்டி சேர்ந்தவர்? சையத் டைனஸ்டி. குதுப் மினார் ஒரிஜினலி a 72.5 meter tower when completed by Iltutmish, who increased to 74 meters by the repair. ஸோ இல்துமிஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது குதுப் மினாரோட ஒரிஜினல் சைஸ் வந்து 72.5 மீட்டர் தான் இருக்குது. அது 74 மீட்டர்ஸாக ஒரு ரிப்பேர் பண்ணும்போது அது 74 மீட்டர்ஸாக மாற்றிடுறாங்க. அது யார் மாற்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிரோஸ் ஷா துக்ளக் அவர்கள் தான் மாற்றிருப்பாங்க. Where was the Buddhist temple in Tamil Nadu was built at the request of Chinese ruler during the reign of Pallava king Narasimhavarman II அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. CE 1695 to 722. ஸோ புத்திஸ்ட் டெம்பிள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்டியிருக்காங்க. யாரோட ரிக்வெஸ்ட்னால பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரூலர்னால. ஸோ யாரோட பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவா கிங் நரசிம்ம 2 பீரியடில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த புத்திஸ்ட் டெம்பிள் தமிழ்நாட்டில் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ எங்கே கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினமில் தான் கட்டியிருப்பாங்க. The Buddhist temple was built in Nagapattinam at the request of a Chinese ruler during the reign of Pallava king Narasimhavarman II. Chinese monk Wu Hing visited the monastery in CE 1006 during the reign of Rajaraja I. Sri Vijaya King Mara Vidyontunga Varman built a Buddhist temple in Nagapattinam. It is called the Sulamani Varma Vihara. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அந்த டெம்பிளுக்கு பேர். அந்த டெம்பிள் வந்து என்னென்னு கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் டெம்பிள் வந்து இன்னொரு பேர் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூலமணி வர்ம விஹாரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பார்த்துக்கோங்க. இன் விச் சென்ச்சுரி ஜெயினிசம் புத்திசம் ஸ்ப்ரெட் டு தமிழ்நாடு. ஜெயினிசமும் புத்திசமும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3rd century தான் தமிழ்நாட்டில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். Brahmi script in Ashoka pillar inscription was deciphered by யார் வந்து டெசிப்ரேட்டட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்னு தான் டெசிப்ரேட் பண்ணியிருப்பார். Brahmi script of the inscription at Sanchi was deciphered by James Prinsep in 1837. Who was the first empire builder of India history? எம்பையர் பில்ட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தாஸ். பர்டிகுலராக யாருன்னு பார்த்தீங்கன்னா மகா பத்மநாபா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு எம்பையர் பில்டர் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி. வரஹிமிராஸ் விச் ஒர்க் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அன் என்சைக்ளோபீடியா. வரஹிமிராஹரஸ்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரோட எந்த ஒர்க்கை வந்து என்சைக்ளோபீடியாவாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஹத் சாம்ஹிதா அப்படின்றத தான் சொல்கிறாங்க. Varhimara's Brihat Samhita 6th century CE is an encyclopedia of astronomy, physical, geography, botany and natural history. அவரோட அதர் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச சித்தாந்திகா, பிரிஹத் ஜட்டகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே என்சைக்ளோபீடியா பற்றி தான் கேட்டிருக்காங்க. என்னென்ன அந்த என்சைக்ளோபீடியா ஆஃப் அஸ்ட்ரானமி, ஃபிசிக்கல், ஜியாகிரஃபி, பாட்டனி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 11th புக்கில் குப்தா பீரியடில்
குப்தா எம்பையரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ் அண்ட் புக்ஸ் வந்து இருக்கும். இந்தந்த ஆத்தர் வந்து இந்த புக்ஸை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் அது. The Vijayanagar kings issued a large number of gold coins is called. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் கோல்டு காயின்ஸை வந்து விஜயநகர் கிங்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. வரஹா அப்படின்றது வந்து ஆல்சோ கால்ட் பொன் இன் தமிழ், இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஹொன்னு இன் தெலுங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெலுங்கு கிடையாது, கன்னடத்தில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எது கரெக்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் ஒன்லி தான் இதுக்கான ஆன்சர். கொரில்லா வார்ஃபேர் வாஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் டேஷ் ஆர்மி. ஸோ மராத்தாவோட ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர்மி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா வார்ஃபேர் தான். ஸோ ஒரு மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஒழிஞ்சிட்டு திடீர்னு ஒரு முன்னறிவிப்பே இல்லாமல் திடீர்னு வந்து தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவாஜி டிவைடட் த கிங்டம் இன்ட்டு 4 provinces. ஆமாம், 4 provinces-ஆக டிவைட் பண்ணியிருப்பாரு. அதை வந்து நம்பர் ஆஃப் ப்ரான்ஸாகவும் பிரிச்சிருப்பார். இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் கிராண்டிங் ஜாகிஸ் வேர் கண்டினியூ டூரிங் சிவாஜி பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாகிஸ் வந்து சிவாஜி பீரியடில் வந்து கன்டினியூ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து சலுகை ஏதாவது கேஷாக கொடுக்கறதுக்கு பதிலாக நிலமாக கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஜாகிர். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கேஷாகவே சிவாஜி பீரியடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 2 தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபார் த ஸ்டேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து கிங்டம் வந்து 4 provinces-ஆக பிரிக்கிறார் அண்டர் ஈச் வைஸ்ராய். த ப்ரொவின்சஸ் வேர் டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் ப்ரான்ஸ். த ப்ராக்டிஸ் ஆஃப் கிராண்டிங் ஜாகிஸ் வேர் அபாண்டட் அண்ட் ஆல் த ஆஃபீஸர்ஸ் வேர் பெய்ட் இன் கேஷ். ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவர் பீரியடில் ஜாகிர்ன்றது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் இல்லை ஒரு கூலியாக வந்து நிலத்தை வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக வந்து இவங்க அந்த ஜாகிர் திட்டத்தை வந்து நிறுத்திட்டு கேஷாகவே பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேம் த புக் விச் வாஸ் நாட் ரிட்டன் பை செர்ஃபோஜி டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ர ராக்ஷச்சயா, குமார சாம்பவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது எழுதியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதில் எது எழுதியிருக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார சம்பவம் அப்படின்றத எழுதியிருக்க மாட்டார். ஸோ 2 கன்ஃபியூஷனாக இருக்கும். குமார சாம்பவ சம்பு அப்படின்ட்டு எழுதியிருப்பார், தேவேந்திர குரவஞ்சி எழுதியிருப்பார், முத்ராட்சி எழுதியிருப்பார். எது எழுதலை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ குமார சாம்பவம் தான் எழுதியிருக்க மாட்டார். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ மொத்தமே ஒரு 3 புக்கு தான் எழுதியிருக்காரு. குமார சம்பவா சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ரா ராக்ஷயா அப்படின்றத எழுதியிருக்காரு. மகள்வாரி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1833 டூரிங் த பீரியடஸ். ஸோ மகள்வாரி வந்து யார் பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிங் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன் நான், மகள்வாரி சிஸ்டம் அதை பற்றி எல்லாமே. மகள்வாரி வந்து 1833 வில்லியம் பென்டிக் அவர்கள் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன் மெட்ராஸ் த காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் வாஸ் செட் அப் பை டேஷ் இன் 1812. ஸோ யார் வந்து காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் மெட்ராஸில் வந்து செட்டப் பண்ணது 1812 அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்டபிள்யூ எல்லிஸ் அவர்கள் தான் வந்து பண்ணியிருப்பார். டேஷ் வாஸ் த ரியல் ஃபவுண்டேஷன் பேட்டில் ஆஃப் பிரிட்டிஷ் டாமினியன் இன் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் வந்து மெயினாக எந்த பேட்டில்னால உள்ளே வந்து அவங்களோட டாமினன்ஸ் வந்து எந்த பேட்டில்னால அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பக்சர் மூலமாக தான். ஆப்ஷன் சி தான் அதுக்கான ஆன்சர். பக்சர் வாஸ் த ரியல் ஃபவுண்டேஷன் பேட்டில் ஃபார் பிரிட்டிஷ் டாமினியன் இன் இந்தியா. ஸோ இதுதான் பிரிட்டிஷ் அரசாங்கம் டாமினன்ஸ் அவங்க அதிகமானதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா பேட்டில் பக்சர் அப்படின்றது தான். பேக் டு வேதாஸ் வாஸ் த மோட்டோ ஆஃப் தயானந்தா சரஸ்வதி. ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சர். Who started the Sharda Sadan shelter for homeless for the destitute widows with the help of Ranade and பந்தார்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷரதா சதன் அப்படின்றது அதாவது ஷெல்டர் ஃபார் ஹோம்லெஸ், அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோஸ்க்காக. சரி, யாருக்கோட ஹெல்ப்போட? ரானடே அண்ட் பந்தார்கர் அப்படின்றவங்களோட ஹெல்ப்போட ஆரம்பிக்கிறாங்க. யார் அந்த லேடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாபாய் அப்படின்றவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. Who organized the first ever celebration of May Day in our country on May 1, 1923. ஸோ யார் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா எம் சிங்காரவேலு அப்படின்றது தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட் எவர் செலிப்ரேஷன் ஆஃப் மே டே. இப்போ நம்ம May 1 வந்து மே டேன்னு செலிப்ரேட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அது யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் சிங்காரவேலு அப்படின்றவர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். Who's called the father of Indian modern industry? ஸோ இந்தியன் மாடர்ன் இண்டஸ்ட்ரியோட ஃபாதர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜேஎன் டாட்டா அவர்கள் தான். 2 டாட்டா கொடுத்துருக்காங்க, ஜேஆர்டி டாட்டா, ஜேஎன் டாட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஜேஎன் டாட்டா தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர்.
ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். Who was the president of Tamil Nadu Congress at the time of non-cooperation movement? யார் வந்து தமிழ்நாடோட பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நடக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவீரா பெரியார் அவர்கள் தான் இருப்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ரோக்ராம் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் வந்து நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. சரண்டர் ஆஃப் டைட்டில்ஸ் அண்ட் ஹானரி பொசிஷன், ஸோ கரெக்டு தான். பாப்புலரைசிங் ஸ்வதேஷி கூட்ஸ் அண்ட் காதி, இதுவும் கரெக்டு தான். பைகாட் ஆஃப் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதுவும் கரெக்டு தான். ரெசிக்னேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் ஃப்ரம் லோக்கல் பாடிஸ், இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ எது கரெக்டு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 4மே கரெக்ட் அப்படின்றதுனால ஆல் த அபவ் தான் உங்களுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். விச் ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் வித் த பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட்? பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை தேவை அப்படின்ற போது சுப்ரீம் கோர்ட் வந்து கன்சல்ட் பண்ணலாம். ஸோ அது எந்த ஆர்டிகல் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 143 கீழே வரும். Choose the correct statement. Article 269 deals with tax levied and collected by the center but assigned to the states. Article 269 பார்த்தீங்கன்னா டேக்ஸை பற்றி பேசுகிறாங்க. அதாவது வந்து டேக்ஸ் வந்து சென்டர் வந்து போடுவாங்க, சென்டர் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க, ஆனால் அசைன் பண்ணுறது வந்து ஸ்டேட்டுக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டு தான். ஆர்டிகல் 269 படி அதுதான். Article 270 deals with the tax levied and collected by the center but distributed between center and state. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 2 ரெண்டுமே கரெக்டு. According to Lokpal and Lokayukta Act 2013, Lokayukta and Upaloyukta are appointed by, ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? லோகாயுக்தா அண்ட் உப்பலோகாயுக்தா அப்படின்றவங்க யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் ஸ்டேட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஆப்ஷன் டி தான் அதுக்கான ஆன்சர். Which committee had members only from Lok Sabha? ஸோ மெம்பர்ஸ் லோக் சபாவில் மட்டும் எந்த கமிட்டியில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்ஸ் கமிட்டியில் தான் ஃபுல்லாக லோக் சபாவாக இருப்பாங்க. அதே பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 22 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. 15 வந்து லோக் சபாலேருந்து 7 வந்து ராஜ்யசபாலேருந்து இருப்பாங்க. ஸோ கமிட்டி ஆன் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமனில் பார்த்தீங்கன்னா 1997 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 20 பார்த்தீங்கன்னா லோக் சபாவில், 10 பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் இருப்பாங்க. ஸோ கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ்லையும் 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 15 ஃப்ரம் லோக்சபா, அதுக்கப்புறம் 7 பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் இருப்பாங்க. ஸோ எஸ்டிமேட் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 30 மெம்பர்ஸுமே வந்து லோக்சபாலேருந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். Which of the following is not the power function of election commission அப்படின்னு கேட்டிருக்காங்க. Allotment of symbols, revision of electoral rolls, settles disputes and petitions referred to by the President of India or the Governor of State. It has no power to disqualify a candidate if she fails to submit election returns within the prescribed period அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் எது நாட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அவங்களுக்கு வந்து பவர் கிடையாது ஒரு கேண்டிடேட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து கரெக்டான நேரத்தில் வந்து அவங்க ஃபைல்ஸ் எலெக்ஷனை வந்து சப்மிட் பண்ணல, ஒரு ப்ரிஸ்கிரைப் பீரியட்குள்ளே வந்து சப்மிட் பண்ணல அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட வேலை வந்து அது கிடையாது. ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் ஜோனல் கவுன்சில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் தான் ஜோனல் கவுன்சிலோட சேர்மன். Which article of the Indian Constitution says that the election of Lok Sabha and Legislative Assembly of every state shall be based on the basis of adult suffrage? Adult suffrageனா ஒரு வயது வந்தோர் வாக்களிப்பர், அதான் பார்த்திங்கன்னா adult suffrage. ஒரு 18 வயசு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வாக்களிக்கலாம் அப்படின்றது தான் adult suffrage அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து எந்த ஆர்டிக்கல் கீழே லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து அடல்ட் சஃப்ரேஜ் பேசிஸில் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்டிக்கல் 326 மூலமாக கண்டக்ட் பண்ணலாம். ஸோ எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 324. According to Article 1 of the Indian Constitution, which of the following are classified as the territory of India? ஸோ ஆர்டிக்கல் 1ல் பார்த்திங்கன்னா டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட் வரும், யூனியன் டெரிட்டரிஸ் வரும். டெரிட்டரிஸ் ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு டெரிட்டரியை வந்து இந்தியன் கவர்மெண்ட் அக்வயர் பண்ணுறாங்க, சேர்த்துக்கிறாங்க ஃப்யூச்சரில் அப்படின்னாலும் அதுவும் பார்த்திங்கன்னா டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் 1 கீழே வரும். ஸோ ஆர்டிக்கல் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரின்னு லாஸ்ட் வீக்கில் ஒரு டாபிக் போட்டிருப்பேன், அதில் டீட்டெயிலாக வந்து நடத்திருப்பேன், அதை பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆல் த அபவ். So which of the following fundamental rights as enriched in the Constitution of India belong only to citizens அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Article 19 protection of right to freedom of speech, Article 21 protection of life and personal liberty, Article 15
ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விச் ஆஃப் த ஆன்சர் யூஸிங் த கோட் கிவன் பிலோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்டிகல் 21 பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஃபாரினர்ஸ்க்கும் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ மற்றது வந்து ஆர்டிக்கல் 19, 15, 16 அதே மாதிரி ஆர்டிக்கல் 29, 30 இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். டோட்டலாக ஒரு 5 வரும். ஆர்டிக்கல் 15, ஆர்டிக்கல் 16, ஆர்டிக்கல் 29, ஆர்டிக்கல் 30 இது எல்லாமே வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஆர்டிக்கல் 21 பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ்க்கு பொருந்தும், ஃபாரினர்ஸ்க்கு பொருந்தும். ஸோ இதில் எது சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ 19 வரும், 15, 16. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1, 3, 4 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். Under Article 352 of the Constitution of India, an emergency can be declared if security of any part of India is threatened by war, external aggression, armed rebellion, internal disturbance. Select the correct answer using the code given below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான். ஸோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றத 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றத ஆர்ம்டு ரிபெலியன் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆர்ம்டு ரெபிலியன் அப்படின்னு மாற்றிருப்பாங்க இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக. When was the Maintenance and Welfare of Parents and Senior Citizens Act passed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2000 தான் இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. When was the first institution of ombudsman started அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குறை தீர்க்கும் தீர்ப்பாயம் சொல்லுவோம் இல்லையா தமிழில். ஸோ அந்த இன்ஸ்டியூஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. 1809 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான ஆன்சர். Officially, the institution of Ombudsman was inaugurated in the year 1809 in Sweden. Choose the incorrect statement about காமராஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. He took part in வைக்கம் சத்தியாகிரகா in 1924 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா நமக்கு தப்பு. ஸோ இங்கேயே நம்ம வந்து ஆன்சர் வந்து ரீச் ஆகிட்டோம். வைக்கம் சத்தியாகிரகாவில் பெரியார் அவர்கள் தான் பங்கெடுத்திருப்பார், காமராஜர் கிடையாது. He served as the chief minister of Tamil Nadu for 9 years. ஸோ கரெக்டு தான். He was arrested and imprisoned for 2 years in Vellore jail for participating in Salt Satyagraha. ஸோ இதுவும் கரெக்டு தான். He hosted the Indian national flag in Satyamurthy House in 1947. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஜெட் பிளான்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டு தான். ட்ரோபோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா வெதர் மேக்கிங் ஃபினோமினா. ஸோ ட்ரோபோஸ்பியரில் தான் வெதர் மேக்கிங் ஃபினோமினா வந்து இருக்கும். ஸோ அதுவும் கரெக்டு தான். மீசோஸ்பியரில் வந்து ரேடியோ வேவ் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ இதுவும் கரெக்டு தான். தெர்மோஸ்பியரில் வந்து அரோரோ ஆஸ்ட்ரலிஸ் அண்ட் அரோரோ போர்லிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெர்மோஸ்பியரில் வந்து ரொம்ப ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லைட்டர் கேஸஸ் லைக் ஹீலியம் அண்ட் ஹைட்ரோஜன் வந்து கிடைக்கும் அப்படின்றது நான் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து அரோரோ ஆஸ்ட்ரலிஸஸும் அரோரோ போர்லிஸஸும் இருக்காது. ஸோ இதுதான் தவறான விடை. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் அதுக்கான ஆன்சர். த பவுண்ட்ரி பிட்வீன் அப்பர் க்ரஸ்ட் அண்ட் லோவர் க்ரஸ்ட் இஸ் கால்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இடத்த வந்து நம்ம வந்து கோர், அப்புறம் மேண்டில், க்ரஸ்ட் அப்படின்னு பிரிப்போம் இல்லையா. ஸோ அப்பர் க்ரஸ்ட்டையும் லோவர் க்ரஸ்ட்டுக்கும் இருக்க பவுண்ட்ரி வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா கொனோரோட் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு பவுண்ட்ரி வந்து பிரிக்கிறாங்க. அதே மாதிரி க்ரஸ்ட்டுக்கும் மேண்டில் இருக்க பவுண்ட்ரி பேர் பார்த்திங்கன்னா மொஹ்ரோவிக் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து மேண்டிலுக்கும் கோருக்கும் இருக்க பவுண்ட்ரி வந்து கட்டன்பர்க் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பவுண்ட்ரியும் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம எர்த்தோட க்ரஸ்ட் டாபிக் வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து அப்பர் க்ரஸ்ட்டுக்கும் லோவர் க்ரஸ்ட்டுக்குமான பவுண்ட்ரி தான் கேட்குறாங்க. ஸோ கொனோரோட் பவுண்ட்ரி தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சர். விச் வேவ் காசஸ் டேமேஜ் டூரிங் எர்த்குவேக் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சர்ஃபேஸ் வேவ் தான் ரொம்ப டேமேஜ் காஸ் பண்ணும் எர்த்குவேக்கில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எர்த்குவேக்லேயே பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வேவ் தான் ரொம்ப டேமேஜ் வந்து காஸ் பண்ணும். ஏன்னு பார்த்திங்கன்னா மற்றது மாதிரி இது வந்து மேலாவில் போகாது, ரொம்ப டீப் இன்சைடில் இடத்துல வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ் வேவ்ஸ் மூவ் அலாங் ஜஸ்ட் அண்டர் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் லைக் வேவ்ஸ் இன் வாட்டர். ஸோ ரொம்ப மோஸ்ட் டேமேஜ் காஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வேவ்ஸ் தான். ஆப்ஷன் சி தான் அதுக்கான ஆன்சர். விச் டைப் ஆஃப் க்ளவுட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால்? எந்த க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமுலோ நிம்பஸ் க்ளவுடு தான் ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும். ஸோ க்ளவுட்ஸ் டாப்பிக்கில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம்.
In which of the following types of rainfall is called 4 o'clock rainfall? ஸோ 4 o'clock rainfall தான் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கன்வென்ஷனல் ரெயின்ஃபாலை தான் நம்ம 4 o'clock rainfall அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓரியோகிராஃபிக் ரெயின்ஃபாலுக்கு வந்து ரிலீஃப், இன்னொரு பேர் வந்து ரிலீஃப் ரெயின்ஃபால். ஸோ ஏன் 4 o'clock ரெயின்ஃபால்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எர்த்து வந்து ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஏர் வந்து டியூரிங் ஹீட்னால வந்து உங்களுக்கு வந்து ஒரு வார்ம் ஏர் வந்து ரைஸ் ஆகும். ஸோ மதிய நேரத்தில் ஒரு 1 to 2 வந்து நல்லா ஹீட் ஆகும். ஒரு 3 மணிக்கு வந்து க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். 4 மணிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மழை இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கன்வென்ஷனல் ரெயின்ஃபாலை வந்து 4 o'clock ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. A whirlwind system in which the high pressure area at the center is surrounded by low pressure at periphery is known as. ஸோ ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷர் வந்து சரௌண்ட் ஆகிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து லோ ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷர் வந்து சரௌண்ட் ஆச்சுன்னா அது வந்து நம்ம சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறோம். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இஸ் ஆல்சோ கால்ட் ஹார்ஸ் லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டை வந்து நம்ம டோல்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இஸ் ஆல்சோ கால்ட் ஹார்ஸ் லேட்டிடியூட்ஸ். Which of the following is not grouped plateau in Tamil Nadu? ஸோ பிளாட்டியூவாக பிரிக்கிறாங்க. பாரமஹால் பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ, மதுரை பிளாட்டியூ அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பிளாட்டியூஸ் வந்து பிரிக்கிறாங்க. பாரமஹால் பிளாட்டியூ அப்படின்றதுல வந்து உங்களுக்கு தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி வந்து வரும். ஸோ எது இல்லை அப்படின்றத கேட்குறாங்க. நாகர்கோவில் பிளாட்டியூ அப்படின்றது ஒன்று இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான ஆன்சர். இது வந்து நம்ம 10th ஸ்கூல் புக்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு வந்து எந்த பிளாட்டியூவில் இருக்குது, டெக்கன் பிளாட்டியூவில் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் சோஷியல் சயின்ஸ் புக்கில் வந்து இருக்குது உங்களுக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் புரோட்டோசோன் டிசீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளாக், காலரா, காலாஹாசார், டெங்கு ஃபீவர். ஸோ காலாஹாசார் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். புரோட்டோசோன் டிசீஸில் வந்து அமீபியோசிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலாஹாசார் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மலேரியா இருக்கும். மெயினாக வந்து 4 தான் கொடுத்துருப்பாங்க. அமீபியோசிஸ், அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், காலாஹாசார், மலேரியா, இந்த 4 கொடுத்துருப்பாங்க. Which of the following deals with the transmission of genes from parent to offspring அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்து ஜீன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜெனட்டிக்ஸ் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸ் வந்து 4 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ்க்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் ஜெனட்டிக். அதுக்கப்புறம் மாலிகுலர் ஜெனட்டிக், பாப்புலேஷன் ஜெனட்டிக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்னு சொல்லி ஒரு 4 டைப்பில் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பேரண்ட்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு, ஸோ அப்பாலேருந்து பிள்ளைக்கு வந்து ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அதை நம்ம என்ன சொல்கிறோம், கிளாசிக்கல் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிறது வந்து ஒரு மாலிகுலர் எடுத்துக்கிறது வந்து மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாப்புலேஷனே எடுத்துக்கிறது வந்து பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங் தான் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்க்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக். ஜெனட்டிக் வன்ற டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து W. பேட்டிசன் 1906 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். மெண்டல் வந்து தான் பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். விச் கிளாண்ட் இஸ் கால்ட் அஸ் அன் எமர்ஜென்சி கிளாண்ட்? ஸோ அட்ரனல் கிளாண்டை தான் நம்ம எமர்ஜென்சி கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்மஸ் டிசீஸ் இஸ் நோன் அஸ் கலர் பிளைண்ட்னஸ், எரித்ரோபிளாஸ்டியோசிஸ், ஃபோயிலட்டஸ், ஹீமோஃபோலியா பி, கோனேரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிறிஸ்மஸ் டிசீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹீமோஃபோலியா பி தான் வந்து கிறிஸ்மஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கிறிஸ்மஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு 5 வயது பையனுக்கு தான் இந்த ஹீமோஃபோலியா பி அப்படின்ற வியாதி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அதுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க கிறிஸ்மஸ் டிசீஸ் அப்படின்னு. On the which basis element in the modern periodic table are classified? Atomic number, atomic size, mass number, atomic weight. ஸோ அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான ஆன்சர். த வேல்யூ ஆஃப் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.31 மோல் இன்வர்ஸ் கே இன்வர்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஸோ ராங்ஸ்டன், கியூரி, பெக்யூரல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ட்ரெடிஷ்னலாக வந்து ராங்டன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3மே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இதை டீட்டெயிலாக எடுத்திருப்பேன். பார்ட் 1ல் வந்து இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். டேஷ் ஆப்ரான்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் காமா ரேடியேஷன். ஸோ எந்த ஏப்ரான் வந்து நமக்கு காமா ரேடியேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் ஏப்ரான். அதே மாதிரி லெட்டு க்ளவுஸ் போட்டுக்க சொல்லுவாங்க. லெட் ஏப்ரான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கோட் வந்து போட்டுக்கணும். ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா லெட் ஆக்சைடு கிடையாது, லெட்டு தான்.
டேஷ் குரூப் கண்டென்ஸ் அ மெம்பர் ஆஃப் ஹாலோஜன் ஃபேமிலி. ஸோ ஹாலோஜன் ஃபேமிலி எந்த குரூப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17th குரூப்பில் இருக்கும். ஸோ மற்ற குரூப்ஸ்லையும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. 13th குரூப் வந்து போரான் ஃபேமிலி, 14th குரூப்பில் என்ன இருக்கும், 15th என்ன இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேத்தஜன்ஸ் காசஸ் காலரா அண்ட் ஹியூமன்ஸ். ஸோ காலரா, டைஃபாய்டு இதெல்லாமே எது காஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான் காஸ் பண்ணும். எந்த பேத்தஜன் காஸ் பண்ணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பேத்தஜன் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. ஆப்ஷன் பி தான் அதுக்கான ஆன்சர். The General Theory of Employment, Interest and Money published in 1936 written by யார் எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீனஸ் அப்படின்றவர் தான் எழுதியிருப்பார். 11th எக்கனாமிக் புக்ஸில் வெரி ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி பப்ளிஷ்ட் இன் 1936 written by ஜேஎம் கீனிஸ். Who is regarded as the father of modern macroeconomics அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜேஎம் கீனிஸ் அப்படின்றவர் தான். So financial year in India is April 1 to 31, March 1 to April 30, March 1 to March 16, January 1 to December 31 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ April 1 to March 31 தான் ஃபினான்ஷியல் இயர் இன் இந்தியா. Money can be anything that is generally acceptable as a means of exchange and the same time act as a measure and a store of value. This definition was given by க்ரௌத்தர் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பார். மணி வந்து எப்படி வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கணும், அது என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டோரோட வேல்யூயை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறதுக்கு இந்த மணி வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌத்தர் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து மெயினாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது அப்படின்ற எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. குரூப் 1 எக்ஸாமில் மெயினாக இது தான் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்பயுமே. நபார்ட் வாஸ் செட்டப் இன். ஸோ நபார்ட் வந்து எப்போ செட்டப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1982 தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நபார்ட் அப்படின்றது வந்து ஜூலை 1982 செட்டப் பண்ணியிருப்பாங்க பை த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ இதோட டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ தான் பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் நபார்டாக இருப்பார். ஸோ டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் நபார்ட் ஆஃப் சேர்மன். விச் டே செலிப்ரேட்டட் ஆஸ் அன் வேர்ல்ட் பாவர்ட்டி டே பை யூஎன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17th அக்டோபரை தான் வேர்ல்ட் பாவர்ட்டி டேவாக யூஎன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. டேக்ஸ் ஆன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இஸ் நோன் அஸ் கஸ்டம் டேக்ஸ். உதான் உதே தேஷ் கா ஆம் நாகரிக் இஸ் ஸ்கீம் ரிலேட்டட் டு. உதான்றது பார்த்திங்கன்னா ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் ஃபார் சிவில் ஏவியேஷன். சாதாரண மனிதரும் பறக்கலாம் அப்படின்ற ஸ்கீம் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதான் பார்த்திங்கன்னா உதான் ஸ்கீம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து குரூப் 1 எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றது தான் இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸில் என்னென்ன வரும்? எக்ஸைஸ் டியூட்டி வரும், கஸ்டம் டியூட்டி, அதுக்கப்புறம் சேல்ஸ் டேக்ஸ் வரும், சர்வீஸ் டேக்ஸ் வரும், வேல்யூ ஆடட் டேக்ஸ் வரும், பேசஞ்சர் டேக்ஸ் வரும், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் வரும், எலக்ட்ரிக்கல் டியூட்டி வரும், மோட்டார் வெஹிக்கல் டேக்ஸ் வரும். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ்ன்னு பிரித்து படிச்சுக்கோங்க. ரெட் ரெவல்யூஷன், பிங்க் ரெவல்யூஷன், கோல்டன் ரெவல்யூஷன், சில்வர் ரெவல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் ரெவல்யூஷன் வந்து மீட், டொமேட்டோ கரெக்டு தான். பிங்க் ரெவல்யூஷன்றது பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப்பு, ப்ரான்ஸ், ஆனியன்ஸ் இது எல்லாமே பிங்க் ரெவல்யூஷன் வந்து வரும். கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்றது ஹனி, அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக ஹார்ட்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கோல்டன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹார்ட்டிகல்ச்சர் அப்படின்னும் போது ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் இதெல்லாம் வரும். சில்வர் ரெவல்யூஷன்றது எக்ஸுன்றது உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 3, 4, 2 தான் அதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஸோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வாட் இஸ் த தீம்? த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பர்ஸ் 29 May 2020. ஒவ்வொரு வருஷமும் May 29 பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட தீம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த வருஷத்தோட தீம் பார்த்திங்கன்னா உமன் இன் பீஸ் கீப்பிங் எ கீ டு பீஸ் அப்படின்றது தான் தீம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் தீம் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. Name the state UT which plan to launch its first kind of state health register to maintain record of citizen. ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் ரெஜிஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. நேம் ஆஃப் த ஸ்கீம் which has been launched by Union Government to provide affordable loans to street vendors அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா PM
சாவ் நிதி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்குலாம் ஒரு அஃபோர்டபுள் லோன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ன்றது பிரைம் மினிஸ்டர். ஸோ SAV நிதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்றது தான் இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்றது தான் இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நேம்டு துலிப் லான்ச் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமான துலிப் வந்து லான்ச் யார் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த துலிப்பை வந்து யார் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா AICTE அப்படின்ற அவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹர்தீப் எஸ் பூரி அவர்கள் தான் இருப்பாங்க. நேம் த ஸ்டேட் லான்ச்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி யார் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றதும் நல்லா பார்த்துக்கோங்க. நேம் த ஸ்டேட் கவர்மெண்ட் விச் ஹாஸ் இனாக்ரேட்டட் பிளான்ட் ஹெல்த் கிளினிக். ஸோ யார் வந்து பிளான்ட் ஹெல்த் கிளினிக் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மணிப்பூர் ஸ்டேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. Which of the following cabinet of state has approved to give state anthem status to Bande Utkala Janani poem? ஸோ பந்தே உட்கலா ஜனனி போயம் வந்து எந்த ஸ்டேட் வந்து அவங்க ஸ்டேட் ஆந்தமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா தான் வந்து கேட்டிருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த ஆந்தம் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஒடிசா தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா நிமிஷம் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டேட் கேபினட் ஆஃப் ஒடிசா பார்த்திங்கன்னா பந்தே உட்கலா ஜனனி இல்லைனா பார்த்திங்கன்னா க்ளோரி டு மதர் உட்கலா அப்படின்ற ஆந்தம் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இந்த வருஷத்தில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் எழுதியிருப்பாங்க இந்த போயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கந்தக்க காபி லக்ஷ்மி கண்டா மொஹாபத்ரா அப்படின்றவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1912 எழுதியிருப்பாங்க. அதை வந்து இவங்க வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். இந்த சாங் எதை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோரி அண்ட் நேச்சுரல் பியூட்டி ஆஃப் ஒடிசாவை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ கைர்சைன் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் த சம்மர் கேபிட்டல் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உத்தரகாண்டோட சம்மர் கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கைர்சைன் அப்படின்றது. அதே மாதிரி வின்டர் கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா டெஹ்ராடூன். The micro, small and medium-sized enterprise day is observed globally on which day? ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 2017 ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 27th ஜூனை வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்ட் என்டர்பிரைஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நேம் த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் டு கெட் இண்டிஜினஸ்லி டெவலப்ட் ஏவியேஷன் வெதர் மானிட்டரிங் சிஸ்டம் AWMS. ஸோ எந்த ஏர்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா வெதரிங் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் வாங்கியிருப்பாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரெப்பட்ரியேஷன் எக்ஸசைஸ்? ஸோ அதாவது நாடு திரும்புதல். இந்த எக்ஸசைஸை வந்து லார்ஜஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத். விச் கண்ட்ரி ஹாஸ் லான்ச்ட் எ நியூ கரன்சி நேம் டோமன்? அவங்க ஈரானோட கரன்சி வந்து ரியலாக இருக்கும், ரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக மாற்றிருக்காங்க, டோமன் அப்படின்னு பேரை மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஈரான் தான். ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹஸ் ஆத்தர் த புக் டைட்டில் ஸ்ரீதேவி த எட்டர்னல் ஸ்க்ரீன் காடஸ்? ஸோ எட்டர்னல் ஸ்க்ரீன் காடஸ் அதாவது ஆக்டர் ஸ்ரீதேவியை பற்றின புக்கு. ஸோ அதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யார்த் நாயக் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. Who is the author of biography of former Defence Minister Manohar Parrikar titled An Extraordinary Life? ஸோ இந்த புக்கை வந்து ஆத்தர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்குரு பாட்டில் மாயபூஷன் நாகவன்கர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் A and B தான் இதுக்கான ஆன்சர். Which of the following state became the first state to achieve 100% LPG coverage? ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு 100% LPG coverage வந்து வாங்கியிருப்பாங்க. Market regulator SEBI has launched a mobile application SEBI Scores for convenience of investor to lodge grievance in Scores. What is the full form of Scores அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் அப்ளிகேஷன் வந்து SEBI வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கன்வீனியன்ஸ்க்காக, இன்வெஸ்டர்ஸோட கன்வீனியன்ஸ்க்காக அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் அதை வந்து லான்ச் பண்ணலாம். ஸோ அந்த SEBI ஸ்கோர்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்களே, அந்த ஸ்கோர்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. SEBI கம்ப்ளைண்ட்ஸ் ரெட்ரஸ் சிஸ்டம் தான் ஸ்கோர்ஸ்க்கான ஃபுல் ஃபார்ம். Which of the following state has unveiled direct CTO scheme for green category industries? ஸோ யார் வந்து க்ரீன் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அதாவது CTO அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க.
தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா டைரக்ட் சிடிஓ, அதாவது கன்சென்ட் டு ஆப்ரேட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்ரீன் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் கிளியரன்ஸ். அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஃபாஸ்டரான கிளியரன்ஸ் கிடைக்கணும். அதனால் அந்த பப்ளிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கன்சென்ட் டு ஆப்ரேட் அப்படின்னு. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம சீஃப் மினிஸ்டர் தான் இது வந்து பண்ணியிருக்காரு. மிலன் 2020 இஸ் அ டேஷ் எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிலன் 2020 இஸ் அ இந்தியன் நேவி எக்ஸசைஸ். இந்த வருஷம் மார்ச் 18லேருந்து 28க்குள்ளே நடக்கிறதா இருந்தது. ஸோ ஆனால் வந்து கோவிட்னால வந்து நடக்கலை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியன் நேவியோட எக்ஸசைஸ். வேர் வில் தி த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மீடியேஷன் சென்டர் இனாக்ரேட்டட். ஸோ தெலுங்கானா தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் மீடியேஷன் சென்டர் வந்து இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. The 16th edition census 2021 will be conducted in how many scheduled languages அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 8th ஷெடியூலில் 22 லாங்குவேஜஸ் இருக்கும். அதில் வந்து 18 லாங்குவேஜஸில் வந்து சென்சஸ் வந்து 2021 நடத்த போகிறாங்க. 2021 பார்த்தீங்கன்னா 16th edition ஆஃப் சென்சஸ். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். யூனியன் கேபினட் சேட் பை PM நரேந்திர மோடி அப்ரூவ் டு ரீநேம் விச் போர்ட் அஸ் ஷாமா பிரசாத் முகர்ஜி. எந்த போர்ட்டை வந்து ஷாமா பிரசாத் முகர்ஜி போர்ட் அப்படின்னு மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா போர்ட் தான். ஸோ இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன். ஸோ இவர் பேரில் வந்து கொல்கட்டா போர்ட்டை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. டேஷ் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் சம்பிரித்தி 9 இஸ் பீயிங் கண்டக்டட் அட் உம்ராய் மேகாலயா இந்தியா ஃப்ரம் 3rd February to 16th February 2020. ஸோ இந்த யாருக்குமான எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இண்டோ பங்களாதேஷ் கூட எக்ஸசைஸ். இந்த விஷயத்தில் என்னென்ன எக்ஸசைஸ் நடந்திருக்கு, மிலிட்ரி எக்ஸசைஸ், நேவி எக்ஸசைஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த இந்தியா ரேங்கிங் இன் பைனியல் என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் EPI 2020 ரிலீஸ்ட் ஜாயின்ட்லி பை Yale யூனிவர்சிட்டி அண்ட் கொலம்பியா யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 168. The Hash Commit initiative launched on the occasion of the World Environment Day June 5 is headed by which public sector company? ஸோ என்விரான்மெண்ட் டே வந்து June 5 நடக்குது. ஸோ ஹேஷ் கமிட் இனிஷியேட்டிவ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது யார் வந்து அந்த எந்த பப்ளிக் சென்டர் வந்து அதுக்கு ஹெட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட் EESL அப்படின்றவங்க தான் ஹெட் பண்ணியிருக்காங்க. Name the person who has been appointed as the chairman of the advisory committee on service provider of insolvency and bankruptcy board of India அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரை வந்து சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா TV மோகன்தாஸ் பாய் அவர்களை தான் பண்ணியிருக்காங்க. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டி போர்டு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து இருக்குது. Name the organization which has developed Sumeru Pack to provide comfort for the doctors and healthcare workers who wear personal protective equipments PPE. ஸோ யார் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. Name the country which proposes the name Nisarga 2 cyclone which hit parts of India, West Coast, Gujarat and Maharashtra அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சைக்ளோன்ஸில் பார்த்துருப்போம், ஒரு செட் ஆஃப் நேம் வந்து 8 கண்ட்ரிஸ் இருக்கும். அவங்க ஒவ்வொரு நேம் கொடுப்பாங்க ஒவ்வொரு சைக்ளோனுக்கு. அதை தான் வந்து ஒவ்வொரு சைக்ளோனும் வரும்போது வைப்பாங்க. ஸோ இந்த நிசர்கா அப்படின்ற பேர் வந்து எந்த கண்ட்ரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ் தான் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைக்ளோன் வந்து இந்தியாவில் வந்து எங்கே ஹிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட், குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவில் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, மறுபடியும் வந்து இன்னொரு செட் ஆஃப் 100 கொஷின்ஸ் போடணுமா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.